பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு அடிப்படை வசனத்துக்கு திரும்ப வாங்க. ஏன்னா அந்த வசனத்தில் எல்லா காரியத்தையும் சொல்ல முடியல. அடுத்த செய்தியில் உங்களோடு பேசுகிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா என் குறைய சொல்லியே என் புருஷனே நிந்திக்கிறாரே, இல்லை தூஷிக்கிறாரே. ஒரு காலத்தில் போதும்னு சொன்னவர் இப்போ சொன்னார் என் கோணக்கழுத்தி அப்படிங்கிறார். கொஞ்சம் கை ஒரு விரல்னா என் மொண்டி கை அப்படிங்கிறார். என் வாழ்க்கையில் இந்த அவமானத்தை ஒவ்வொரு நாளும் நினச்சி நான் வேதனைப்படுறேன். ஏன்னா நிந்திக்கிற வேற யாராக இருந்தால் பரவாயில்ல. நான் சொன்னேன், அப்படிப்பட்ட மனுஷனையும் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்து வர்றேன். உங்கள் வேதத்தை திரும்ப எடுங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரே எல்லாருக்கும் தெரிந்துதான் பாட போறோம். அல்லேலூயா. எல்லை மரபா சொல்லாதா உங்கள் தயவா எல்லை நடத்தும். எல்லை மரபா சொல்லாதா உங்கள் தயவா எல்லை நடத்தும். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோதிடம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோதிடம். எப்படியும் உன் வருகையிலே, எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. அல்லை மரபா சொன்னாத உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லை மரபா சொன்னாத உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும், பவுல் சொல்றார், முன்னே நான் தூஷிக்கிறவன், இப்போ ஊழியக்காரன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, அநேக நேரம் தூஷிக்கப்படும். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 4 வசனத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தூஷிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ஒரு மனிதன் அவனுடைய வளர்த்தி, அளவு, அவன் வைத்திருந்த ஈட்டி தாங்கு எல்லாம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை நீங்களும் திருப்பினால், காத் ஊரைச் சேர்ந்த ஒரு மனுஷன், வாசிங்க 17:1 பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷர், அந்த சவுல் இல்ல, இந்த சவுல் ராஜா. சகலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கில், ஏலா என்கிற பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இப்படி அணிவகுத்து நிற்கிற இஸ்ரவேலரை பார்த்து, ஏன்னா இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே
பயப்படாதே நானே உன் தேவன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் உன்னை ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலுக்கு தான் சொன்னார் ஓங்கு புயமும் பலத்த கரமும் உள்பக்கம் உண்டு தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு பயப்படாதே சிறுமந்தையே பார் நான் உன் மெய்ப்பன் திகையாதே கலங்காதே பார்வோன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்காவின் ஆட்டுக்குட்டி என்றார். இந்த இஸ்ரவேல் சேனை கூடியிருக்காங்க, அந்த பக்கம் பெலிஸ்தியர் கூடியிருக்காங்க. என்ன நடக்குது பார்க்கலாம், வாசிங்க. அப்பொழுது சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் அந்த பக்கத்தில் பெலிஸ்தியர் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். சரி, அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது ஏன்னா ரெண்டு பேரும் கிட்ட போக முடியாத அளவு பள்ளத்தாக்கு இருந்துச்சு. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் ஒரு பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கலச் சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் வைத்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். எப்படி நடந்தாலும் தெரியல. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். அடே அப்பா! பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். சரி, அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? அடேங்கப்பா, என்னடாப்பா சண்டைக்கா நிக்கிறீங்க அப்படி பேசலாம். இது நல்ல தமிழ்ல எழுதியிருக்கு. அவன் கேட்டிருப்பான், ஏய் இந்த பாருங்கப்பா, ஏய் என்ன நீங்களும் சண்டைக்கு ஆள் நிற்கிறீங்களா, ஆளா நீங்க அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? நீ சவுலுடைய சேனா. சவுல் யாரு? தாவீது சொல்ற 2 சாமுவேல்ல அவனுடைய ஈட்டி பின்வாங்கினதே கிடையாதான்.
ஆனால் ஈட்டியை மறந்து தலைமாட்டை வச்சு தூங்குனாள், அதை மறந்துட்டாங்க. தாவீது சொல்றான், அவனோட ஈட்டி என்ன செய்யறதில்ல, பின்வாங்கிறதே இல்லை, அவன் பட்டே திரும்பினதே இல்லை. ஏன்னா சவுல் மரித்தான்னு சொல்லி கில்கோவா மலையில் மரித்து போனான்னு ஒருத்தன் வந்து சொல்ல வரான். அப்போ அந்த செய்தியை கேட்ட உடனே தாவீது கேட்குறான், அவன் எப்படி உனக்கு தெரியும், எப்படா உனக்கு தெரியும்? நான் ஒரு தற்செயலாக கில்கோவா மலைக்கு போனேன், அங்கே சவுல் என்ன செய்தார், ஈட்டியின் மேலே சாய்ந்து கொண்டிருந்தார். அவர் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். என்னை பார்த்து இங்கே வா, நான் உயிர் போகாதனால வேதனைப்படுறேன், என்னை வந்து கொல்லு போடுன்னா. நான் மாட்டேன்னு அவர் கட்டாயப்படுத்தினா போய் கொல்லு விட்டேன். ஏன்டா கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேலே எப்படா கையில் ஈட்டினேன்னு அவனை கொல்லு போட்டான் தாவீது. அப்படி அவன் படை ஈட்டியை குறித்தும் சவுலுடைய ஆயுதம் சும்மா திரும்பினதே கிடையாது. அதான் இங்கே கோலியாத் சொல்றான், நீங்கள் சவுலுடைய ஆட்கள் அல்லவா, இஸ்ரவேலர் அல்லவா, நீங்கள் அணிவகுத்து நிற்கிறது என்ன? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து, அடே அப்பா, நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இஸ்ரவேலுடைய சேனை யாரு? வீறு கொண்டிடும் வெற்றி வீரரே, பாரு கொண்டு மன்னன் உண்டு செல்கிறார். வீறு கொண்டிடும் வெற்றி வீரரே, பாரு கொண்டு மன்னன் உண்டு செல்கிறார். ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, ஹல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. எல்லாம் சிலுவை வெற்றியில் சின்னம். இயேசு யார்? வெற்றி சிறந்தவர். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசியர்ல அப்படித்தான் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கோலியாத் யாரு? விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன். இவன் வந்து நிந்திக்கிறான், இன்றைய தினம் நான் இஸ்ரவேலின் சேனை என்ன செய்தேன்? அந்த வசனம் அழகா வாசிங்க. இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன்னா வந்து நிந்திக்கிறான், ஆனா விருத்த சேதனம் இல்லாத மனுஷன். ஆனா இவங்களுக்கு அவன் வார்த்தையை பார்த்தோன்னா, அவனுடைய கையில வச்சிருக்கிற அவனுடைய தோற்றத்தை பார்த்தோன்னா, இந்த ஜைஜாண்டிக் அப்பியரன்ஸ் என்று சொல்வார்களே, ஏனாக்கின் புத்திரன் வேதம் சொல்லுது. ராட்சச மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா பயத்தோடு கலங்கி நிற்கிறாங்க. அங்கதான் தாவீது வரார். எதுக்கு வராரு? அப்பா அனுப்புறாரு. டேய், உங்க அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க, நீ அவங்களுக்கு போய் என்ன செய்ய, நான் கொஞ்சம் சாப்பாடு தானே, அவங்கள போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வானா. அங்கே போகும்போது தான் சகுல் ஒரு அறிவிப்புடுறார், இந்த பெலிஸ்தியனை எப்படியாவது கொன்றுங்கப்பா, யார் கொல்றீங்களோ என் மகளை வேணாலும் கட்டித்தாரேன். சகுல் வீரம் இல்லையா? ஆனால் அவன் அறிவிக்கிறான், யாராவது கொல்றீங்கப்பா, என் மகளை கூட கட்டித்தாரேன். அவனை பெரிய கனப்படுத்துறேன். தாவீது வர்றவன் என்ன நடக்க கேட்குறான். இதை உட்காந்து படித்து பாருங்க. அண்ணமாரு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்ல. ஆனால் அண்ணமாருக்கு தாவீது மேலே கோபம் வருது. நீ எப்படா, அவன் எவ்வளோ பலசாலி. எனக்கு அன்பார்களே, நம்மோடு இருக்கிறவர் யாருங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. நம்மோடு இருக்கிறவர் யாரு? என்ன வெற்றி இல்லையா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி. ஏன்னா வெற்றி கொடி பிடிக்கணும். நம்முடைய தேவன் சிலுவையில வெற்றி சிறந்தவர். இவங்க எல்லாரும் பயந்து போய் கலங்கி போய் 1 சாமுவேல் 17:11 வாசிக்கிறோம். அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு சகலும் அவனோடு இருந்தவர்களும் மிகவும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஓரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். சரி, அவன் ரொம்ப அழகுள்ளவன். அவனை போல சௌந்தரியம் உள்ளவனை பார்க்க முடியாது. ஏன்னா 16ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17:16 மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து அடேங்கப்பா, 40 நாள், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. தாவீது அழகிய கண்களுள்ளவன், சிவந்த மேனியுள்ளவன், காரிய சமர்த்தன், வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி. ஆனா இப்படிப்பட்டவன் சாப்பாடு எடுக்க வர அங்க நடக்கிறத பார்த்தோன்னே நம்முடைய தேவன் யாரு அப்படிங்கிறது அவனுக்கு விளங்குச்சு. அவன் கேட்குறான், இல்லை எல்லாம் நடக்குது, எல்லாம் அறிவிக்கிறாங்க. ஒருத்தனை கேட்கும்போது அண்ணங்காரனுக்கு கோவம் வருது. ஏய், நீ வீட்டோட ஆட கொஞ்சம் ஆடு, உன் துணிகிற எனக்கு தெரியாதா, நீ எப்படியும் தெரியாதா? அவன் அதை பற்றி கவலை விட இன்னொருத்தனை விசாரிக்கிறான். இந்த பெலிஸ்தியன் வரதை பார்த்தான். அவனுக்குள்ளே இருந்து என்ன தெரியுமா? இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் எம்மாத்திரம். ஏன்னா இவன் பட்டயத்தையும் ஈட்டியையும் கேடயத்தையும் நம்புறான். ஆனா நான் நம்புறது யாரு? அவன் நிந்தித்த இஸ்ரவேலில் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். சாரிக பாத சனித பாத பமகரி சரி சனித சாரிக க காரிக பாப பாப பாத பச கரி சனித பாத பமகரி கப்ப மகரி சரிக ஆ நல்லவே ஜெயா ஜெயா அகமகள் தலை வந்தபாய் ஓ நாதர ஜெகநாதனை நாதர ஜெகநாதனை உங்கள் பாடி பாலமதினில் காத்தான் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனே பாடிடுவோம். கபதரி தத்தா கககாரி பப்பா மககாரி சசா விசலிதா மிகபாத சாலித பாதப்ப மகரி விசலிதா காமகரி கபா மகரி கபா மகரி கபா பப்பா காரி சலிதரி விசலிதா விசலிதா ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தலை வல்லம் பாடிடுவோம். நாதர ஜெகநாதன் தன்னை நாதர ஜெகநாதன் தன்னை இந்த நாள் வரை ஞாலமதினில் காத்தான் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தலை வல்லம் பாடிடுவோம்.
அவன் கேட்குறான் தாவீதை பார்த்து, ஆடு மேய்க்கிறாள், என்ன கேள்வி கேட்குறான்? ஏய், நீ தடியோடு வர்றதுக்கு நான் என்ன நாயா? 1 சாமுவேல் 17:43. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. ஐயா, ஆடு மேய்க்கிறவன் என்ன இருக்கும்? தடிதான் இருக்கும். ஆனா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன பலன்? உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அந்த தடியை பத்தி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நாய் விரட்டுறவனுக்கு நாயத்தானே தெரியும். அதான் சொன்னான், நீ தடியோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் நாயா என்று சொல்லி. நல்ல கவனிக்க, நாய்க்கு லேசா ஒரு கல் எடுத்தாலே போதும். தாவீது பார்த்தான், தடி வேண்டியது இல்லைப்பா, நாய்க்கு ஒத்த கல் போதும், மேலே விழுகாது. இப்படி குடிஞ்சு கல்லே எடுக்க வேண்டாம், இப்படி சும்மா தூக்கணும்னா போதும், ஓடிடும். அவன் சொன்னான், நீ தடியோடு என்னிடத்தில் வர்றதுக்கு நான் என்ன நாயான்னா? வாசிக்க. அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவீதையும் சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பேன் என்றான். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். என்ன வேதம் சொல்லுது? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே. என்ன பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமசேனை தேவன் இங்க இல்லையா? ஏன்னா பட்டயத்தை எடுக்கிற பட்டயத்தால தான் அழியலும். அதனாலதான் அவன் சொல்றான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீலிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் போய் ஆத்து பக்கம் போய் 5 கல்லுல 1 கல்லு தான் பிரயோஜனப்பட்டுச்சு. ஏன்னா நாய்க்கு ஒத்த கல்லு போதும், ஒத்த கல்லு தான். அங்கேருந்து எடுத்துட்டு வந்தான். தாவீது ஓடுறான், அவன் கோலியாத் வாரான், கவுனை வச்சு ஒரே ஒரு கல்லைத்தான் நெத்திக்கு நேரம் சொலட்டுனான். அப்படியே கோலியாத்து கீழே விழுந்தான். மேலே ஏறி நின்று அவன் பட்டயத்தில் இருந்த உரையை எடுத்து அவன் தலையை எடுத்தான். ஏன்னா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் அவன் பட்டயத்தாலே மடித்தான். இன்னைக்கு நாம் பாடுறோம் ஆனால் அந்த தைரியம் வந்துச்சா? கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தினா விசுவாச கேடயத்தா பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திருப்போம், நாம் வீரனடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். கடலும் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கடலும் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்துட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்துட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, முன்னே தூஷிக்கிறவன், அதைத்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எத்தனை காரியம் இருக்கு? அந்த 1 தீமோத்தேயு 1:13 வாசிச்சு முடிங்க. முன்னே தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவன், அடுத்தவள துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல். ஆனா அவன் செஞ்சதை அறியாம செய்தா நிச்சயமா இறக்கம் உண்டு. அறிஞ்சு செஞ்சா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடையும். துன்மார்க்கரின் வாழ்வோ அழியும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இத்தனை காரியத்தை உங்களுக்கு இந்த ஒரு வசனத்தில் இந்த ஒன்றை சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் பத்தலை. என வேதத்தை தியானிக்கும் போது அதுக்கு அளவே கிடையாது. நீங்கள் உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. நிகழ்ச்சியை பார்க்கும்போது
சந்தோஷப்படுறீங்க, சிலர்லாம் ஆச்சரியப்படுறீங்க, சிலர்லாம் ஐயா என்னையா ஆண்டவர் நல்லா பேச வைக்கிறாரே. ஆண்டவருக்கு புகழ், நமக்கு ஒன்றும் கிடையாது, அவருக்கு தான் எல்லா பேரும் புகழும் இறைவனுக்கு ஒருத்தருக்கு தான். அதனால் மனதார கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக ஜெபிங்க. எங்கள் ஆலயத்தை எப்போமாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்களையும் கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் நடத்துகிறார். அவர்களை நேசிக்கிற தேவன் உங்களை நேசிக்க மாட்டாரா? எங்களை எத்தனையோ நாள் எல்லாரும் நிந்திக்கத்தான் செய்யறான். கண்ணு தெரியாமல் போகிறான்னு யாரும் சொல்கிறதில்ல. பார்வையற்றோர் போகிறாங்கன்னு வெளியே படித்தவங்க கூட சொல்ல மாட்டேன்றான். இந்த குருடர் போகிறான், இந்த குருடர் போகிறாங்கிறான். ஆனால் நிந்திக்கிற எங்களையும் சந்திக்கிற ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக தூஷிக்கிறவங்களும் ஒரு நாள் உங்கள் பட்சத்தில் வந்து நிற்பாங்க. அன்பில் தெய்வமே, ஆறுதலில் நாயகரே, இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். யார் யார் நிந்தையினாலே அவமானத்தினாலே கூனி குறுகி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை கொடு. இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுக்கு கண்ணிலே இந்த 2 நம்பரை காட்டி இத்தனை நாள் நடத்தி வருகிறேன். கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 20:35 படி வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று சொன்னார். அந்த பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் குறைவில்லாமல் வாழட்டும். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, எத்தனையோ பாரத்தோடு, மனதில் பாரத்தோடு, நிந்தை அவமானத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், வயது முதிர்ந்தோருக்காய், தாய் தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.